அனைவருக்கும் வணக்கம். கிரிஜா சமையலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம கருப்பு உளுந்த வச்சு ஆரோக்கியமான சக்கரை பொங்கல், கஞ்சி, புட்டு இதெல்லாம் எப்படி செஞ்சு சாப்பிட்றதுன்னு தான் பார்க்க போகிறோம். பொதுவாகவே நமக்கு கருப்பு உளுந்து நல்ல உடல் வலிமையை தரக்கூடியது. இது ஏஜ் அட்டன் பண்ண பெண்கள்ல இருந்து வயசானவங்க வர அனைவருமே இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் செஞ்சு சாப்பிடும்போது நமக்கு டேஸ்டாகவும் இருக்கும். அதே நேரத்தில் ஹெல்த் பெனிஃபிட்ஸும் நமக்கு நிறைய கிடைக்கும். நான் ஏற்கனவே போட்ட கருப்புளுந்து வீடியோவில் பணியாரம், சுழியம்லாம் எப்படி செஞ்சு சாப்பிட்றதுன்றதான் போட்டிருப்பேன். அந்த வகையில் இந்த ரெசிபீஸ்மே நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த ரெசிபீஸ்லாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரிஜா சமையலில் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கிரிஜா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். வாங்க இந்த ரெசிபீஸ்லாம் எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கருப்பரிசி கருப்புளுந்த வச்சு சக்கரை பொங்கல் எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். நீங்கள் கருப்பரிசிலையும் செய்யலாம், இல்லை சிவப்பரிசி, இல்லை நார்மலான பச்சரிசியிலையுமே செய்யலாம். கருப்பரிசிலாம் வேகிறதுக்கு லேட் ஆகும். அதனால நம்ம வறுத்து அதை ஊற வச்சு யூஸ் பண்ணும்போது நமக்கு சீக்கிரமாக பொங்கல் நல்லா வெந்து வந்துடும். ஒரு கடாயில் 1 கப் அளவு கருப்பரிசி எடுத்து நல்லா வறுத்துக்கங்க. 4 நிமிஷம் 4லேருந்து 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா இதை வறுத்துக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சு வறுக்காதீங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு 5 நிமிஷம் நல்லா வறுத்துக்கங்க. லைட்டாக கலர்லாம் மாறி வரும், உங்களுக்கு இது பார்த்தாலே தெரியும். இந்த டைமில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இது தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுடுங்க. அடுத்து அதே கடாயில் 1/4 கப் அளவுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு உளுந்து, நான் முழு கருப்பு உளுந்து தான் எடுத்திருக்கேன். நீங்கள் உடைச்ச உளுந்தா இருந்தாலுமே நீங்கள் சேர்த்துக்கலாம். உடைச்ச கருப்பு உளுந்துமே நீங்கள் சேர்த்து 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வாசம் வர அளவு நல்லா வறுத்துக்கங்க. இப்போ கலரில் லைட்டான கோல்டன் ப்ரௌன் கலர் மாதிரி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு பாருங்கள். இதுவரை வறுத்துட்டு அது ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கங்க. சூடு அரட்டும். அதுக்குள்ளே நம்ம அதே 1/4 கப் அளவுக்கு சிறுபருப்பு கடாயில் சேர்த்து வறுத்துக்கலாம். இதுவும் நல்லா வாசம் வந்து நிறம் மாறுற அளவு நல்லா வறுத்துக்கணும். 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அதே 1/4 கப் அளவுக்கு நம்ம சிறுபருப்பையும் எடுத்துக்கலாம். இதெல்லாம் நம்ம வறுத்து சேர்க்கும் போது நல்லா வாசமாக இருக்கும். சிறுபருப்பும் நல்லா லைட்டான பொன்னிறம் ஆகிற வரை நல்லா வறுத்துட்டேன். இதையும் நம்ம அந்த பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ சிறுபருப்பை நம்ம லைட்டாக பொடிச்சு எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் கருப்பு உளுந்து முழு உளுந்தாக இருக்குது. நீங்கள் ஒரு பல்ஸ் மோடில் 2-3 வாட்டி பல்ஸ் மோடில் இந்த மாதிரி அரைச்சிங்கன்னா உங்களுக்கு உடஞ்சி வந்துடும். நீங்கள் உடைச்ச கருப்பு உளுந்தை வறுத்து டைரெக்டாக அப்படியே சேர்த்துக்கலாம். இது முழு கருப்பு உளுந்தாக இருக்கிறதுனால நான் வறுத்து பொடிச்சு சேர்த்துருக்கேன். ரொம்ப பொடி பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக இருக்கணும். ரொம்ப பொடி பண்ணிட்டா நமக்கு பொங்கல் நல்லா வராது. இதில் தண்ணி ஊற்றி ஒரு முறை வாஷ் பண்ணிட்டு 3 மணி நேரம் அப்படியே ஊற விட்டுருங்க. இப்போ 3 மணி நேரம் ஆயிடுச்சு. அரிசி நல்லா ஊறி வந்துடுச்சு. இதில் நான் 6 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் 1 கப் அளவு அரிசி, கருப்புளுந்து, பாசிப்பருப்பு ரெண்டுமே சேர்ந்து 1/2 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். எந்த கப்பில் அரிசி உளுந்தெல்லாம் அளந்தீங்களோ அதுலேயே 6 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நான் டைரெக்டாகவே அடுப்பில் வச்சு நான் கொதிக்க வைக்க போகிறேன். நீங்கள் குக்கரில் வேற ஒரு பாத்திரத்தில் வச்சு நீங்கள் வைக்கலாம். குக்கரில் வச்சிங்கன்னா 12லேருந்து 15 விசில் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு 12லேருந்து 15 விசில் வச்சு எடுங்க. இப்போ தான் கருப்பரிசி நல்லா குழஞ்சி நல்லா வெந்து வந்திருக்கும். நான் டைரெக்டாக வைக்கிறதுனால டைம் அதிகமாகும் இது நல்லா கொதிச்சு வர்றதுக்கு. அதே மாதிரி நல்லா குழஞ்சி வெந்து வர்றதுக்கு 1.5 மணி நேரம் கட்டாயமாக எடுக்கும். நீங்கள் குக்கரில் வேற ஒரு பாத்திரத்தில் கூட வச்சு செய்யலாம். இல்லைன்னா டைரெக்டாக இந்த மாதிரி அடுப்பில் கூட நீங்கள் வச்சு நீங்கள் நார்மலாக பொங்கல் வைக்கிற மாதிரியே வச்சு கூட நீங்கள் செய்யலாம். உங்கள் விருப்பம். இப்போ தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிட்டு வரும் நம்ம டைரெக்டாக வைக்கும்போது. அதனால் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் டைரெக்டாக வைக்கும்போது தண்ணி கம்மியாயிடுச்சுன்னா அப்படியே விட்டுறாதீங்க. சுடு தண்ணியை வச்சு கொதிக்க வச்சு நீங்கள் ஊற்றிக்கங்க. நல்லா குழஞ்சி வெந்து வர வர நல்லா நமக்கு தண்ணி வந்து தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கும். அதனால் சுடு தண்ணி மட்டும் நீங்கள் அப்பப்போ ஊற்றி நீங்கள் கிளறிக்கிட்டே இருங்க. இப்போ நல்லா வெந்து வந்துடுச்சு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம எந்த கப்பில் அரிசி எடுத்தோமோ அதுலேயே 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கங்க. பால் சேர்த்து இதை நல்லா கிளறி விட்டுக்கங்க. நீங்கள் குக்கரில் இருந்து எடுத்தாலுமே நீங்கள் திரும்ப அடுப்பில் வச்சு பால் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கங்க. இப்போ கிளறி விட்டுக்கிட்டே இருங்க.
நல்லா கொதிச்சு வரும். அந்த பால்லாம் சுண்டி நல்லா கொதிச்சு வந்ததுக்கு பிறகு நம்ம அரிசி எடுத்த அதே கப்லேயே 1.25 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் நீங்கள் சேர்த்துக்கங்க. பொடிச்ச வெல்லம் நல்லா மணல் இல்லாத வெல்லமாக பார்த்து சேர்த்துக்கங்க. இல்லைன்னா நமக்கு மணல் இருந்ததுன்னா நமக்கு சாப்பிடும்போது நரன்னு இருக்கும். இப்போ வெல்லமும் நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு. நம்ம சேர்த்த வெல்லமும் நல்லா கரைஞ்சி வந்ததுக்கு பிறகு கொஞ்சமாக அந்த டேஸ்ட்டை கூட்டி கொடுக்கறதுக்காக உப்பு சேர்த்துக்கங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லா பொடிச்சு பவுடர் பண்ணி வச்சுருந்த ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா நமக்கு வாசமாக இருக்கும். இதையும் சேர்த்து ஏலக்காய் பவுடரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உங்ககிட்ட ஏலக்காய் பவுடர் இல்லைன்னா பொடிச்ச வெல்லத்தோடையே நீங்கள் அரைச்சி சேர்த்துக்கலாம். அடுத்து ஏலக்காய் பவுடரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம ஆரம்பத்தில் இருந்து சுத்தமாக நெய் சேர்க்கலை. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் தனியாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யில் முந்திரி பருப்பும் திராட்சையும் வறுத்து சேர்த்துக்கங்க. ஒரு 10 முந்திரி பருப்பு 10 திராட்சை நல்லா தாராளமாக சேர்த்துக்கங்க. இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நமக்கு கருப்பு கவுனி அரிசி கருப்பு உளுந்து பொங்கல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ஆரோக்கியமான பொங்கலை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து நம்ம கருப்பு உளுந்தங்கஞ்சி எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். இதில் எல்லாத்துலேயுமே நான் சிறுதானிய அரிசி தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த அரிசி வேணாலும் யூஸ் பண்ணி இந்த கஞ்சி ரெடி பண்ணிக்கலாம். இது கூடவே 1 கப் அளவுக்கு சாமை அரிசி எடுத்திருக்கேன். 1 கப் அளவுக்கு கருப்பு உளுந்து 1 கப் அளவுக்கு சாமை அரிசி கரெக்டாக இருக்கும். நீங்கள் இந்த மெஷர்மெண்ட்லேயே எடுத்துக்கோங்க. கடாயில் நான் அரிசி உளுந்து ரெண்டுத்தையுமே சேர்த்தபடி நான் சேர்த்துக்கிறேன். இதில் சாதா அரிசியுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், பச்சை அரிசியுமே. இது கஞ்சிக்கு அந்த அரிசியுமே ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி நீங்கள் முழு உளுந்து எடுத்தீங்கன்னா நீங்கள் அதை தனியாக வறுத்து வாசம் வர அளவு நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறமா ஆற வச்சு மிக்சியில் பல்ஸ் மோடில் ஒன்றும் பாதியமாக நீங்கள் அதை உடச்சி சேர்த்துக்கணும். நல்லா பவுடர் பண்ணிடாதீங்க. இதை மட்டும் நல்லா ஸ்டெப் நோட் பண்ணிக்கோங்க. இதுவே நீங்கள் பச்சரிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் அதையுமே நல்லா வறுத்துட்டு இந்த கஞ்சிக்கெல்லாம் நம்ம வறுத்துட்டு பல்ஸ் மோட்லேயே அரைப்போம்ல அந்த மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. பவுடர் பண்ணிடக்கூடாது. ஒன்றும் பாதியமாக பச்சரிசியுமே நீங்கள் வறுத்து எடுத்துக்கணும். நம்ம இப்போ இதை பாத்திரத்தில் நல்லா வறுத்ததுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். பாத்திரத்தில் மாற்றிட்டு எந்த கப்பில் நம்ம அளந்தோமோ அதே கப்லையே நான் 8 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். 1 கப் அளவு கருப்புளுந்து 1 கப் அளவு அரிசிக்கு 8 கப் அளவு தண்ணி கரெக்டாக இருக்கும். நீங்கள் 8 கப் அளவு நல்லா தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் 10லேருந்து 15 பல் அளவுக்கு தோல் உரிச்சு வச்ச பூண்டு சேர்த்துக்கங்க. இது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். கூடவே 3/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கங்க. முழு வெந்தயமே நீங்கள் சேர்த்துக்கங்க. 3/4 டீஸ்பூன் அளவுக்கு தேவையான அளவு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கங்க. வறுத்து பொடி பண்ணி வச்சிருக்கிற சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க. இது நல்லா வாசமாக இருக்கும். வீட்டிலையே வறுத்து பொடி பண்ணி வச்சிருந்த சீரகத்தூள் சேர்த்து இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா ஒரு கரண்டியால் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் இப்போ இதை குக்கரில் வைக்க போகிறேன். குக்கரில் தண்ணி சேர்த்துக்கங்க. தண்ணி சேர்த்து ஸ்டாண்டு வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த பாத்திரத்தை வைங்க. அதுக்கு நீங்கள் டைரெக்டாகவே நீங்கள் குக்கரில் வச்சிங்கன்னா உங்களுக்கு அடிப்பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைனா தண்ணி நம்ம ஊற்றுற தண்ணி பொங்கி வந்துடும். அதனால நீங்கள் டைரெக்டாக குக்கரில் வைக்காதீங்க. இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் வச்சிங்கன்னா உங்களுக்கு சேஃபாக இருக்கும். இதை நம்ம 10லேருந்து 12 விசில் வச்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ நல்லா விசில்லாம் வச்சு அடங்கிடுச்சு. இப்போ பாருங்கள் நம்ம 8 கப் அளவு தண்ணி ஊற்றின அதுவே நல்லா ட்ரை ஆகி வந்திருக்கு. உங்களுக்கு தண்ணி அளவு சரியாக இருந்ததுன்னா உங்களுக்கு நீங்கள் அப்படியே விட்டுருங்க. நீங்கள் கஞ்சிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி இருந்ததுன்னா நீங்கள் விட்டுருங்க. நான் திரும்ப சுடு தண்ணியை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அளவு கெட்டித்தன்மையாக இருந்ததுன்னா கஞ்சிக்கு உங்களுக்கு இன்னும் நீங்கள் தண்ணி சேர்க்க சேர்க்க நல்லா கெட்டியாயிட்டே வரும் ஆற. அதனால நீங்கள் தண்ணி சேர்த்துக்கங்க. நல்லா சூடு பண்ணின தண்ணியாக சேர்த்துக்கங்க. சாதா தண்ணி சேர்த்துறாதீங்க. அதில் நான் 1/2 கப் அளவுக்கு துருவி வச்சுருந்த தேங்காய் சேர்த்துக்கிறேன். 1/2 கப் அளவுக்கு நல்லா துருவி வச்சுருந்த தேங்காய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதை நம்ம அடுப்பில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் அப்படியே சுடு தண்ணியை ஊற்றி தேங்காவை போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான உளுந்தங்கஞ்சி ரெடி ஆகிடும். நீங்கள் தண்ணி சேர்க்குறது மட்டும் உங்களுடைய விருப்பமான அளவு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கங்க. உங்களுக்கு எந்த அளவு நீங்கள் தளர்வாக சாப்பிடணுமோ அந்த அளவு நீங்கள் தண்ணி கூட குறைய பார்த்து சேர்த்துக்கங்க. இது நம்ம துவையலோட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த உளுந்தங்கஞ்சியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். துவையலோட வச்சு சாப்பிடுங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து நம்ம உளுந்தம் புட்டு
புட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். உளுந்தம் புட்டு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. இதில் நான் அரை கப் அளவுக்கு சாமை அரிசி, அரை கப் அளவுக்கு கருப்பு உளுந்து ரெண்டுமே ஈக்குவலாக தான் எடுத்துருக்கேன். ஈக்குவலாக நீங்கள் அரை கப் அளவுக்கு கருப்பு உளுந்து, அரை கப் அளவுக்கு சாமை அரிசி எடுத்துக்கோங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் பச்சரிசியுமே சேர்த்துக்கலாம், இல்லை பச்சரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம். அதை நான் எப்படின்றத நான் சொல்கிறேன். இப்போ சாமை அரிசியும் கருப்புளுந்தையும் சேர்த்து நல்லா வாசம் வர அளவு நல்லா வறுத்துக்கங்க. இதை நம்ம வறுத்துட்டு செய்யும்போது தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பொங்கலுக்கு, கஞ்சிக்கெல்லாம். அதனால தான் எல்லாத்துலேயுமே நான் வறுத்துட்டு சேர்க்குறேன். இதை நம்ம ஊற வச்சு கூட நம்ம சேர்த்துக்கலாம். நான் வறுத்துட்டு, நான் உடனடியாக புட்டு செய்கிறதுக்காக நான் வறுத்துட்டு யூஸ் பண்ணுறேன். வறுத்துட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கங்க. மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா இந்த மாதிரி பொடியாக பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. நல்லா பவுடர் பண்ணிக்கணும். நல்லா பவுடர் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம இட்லி பாத்திரத்தில் இதை தனியாக அவிக்க போகிறோம். இந்த இடியாப்பத்துக்கு புட்டுக்கெல்லாம் அவிப்போம்ல, அதே மாதிரி நீங்கள் அவிச்சுக்கோங்க. கொழுக்கட்டைக்கெல்லாம் அவிக்கிற மாதிரி நம்ம இதை இட்லி பாத்திரத்தில் ஒரு துணியை, காட்டன் துணியை பண்ணி வச்சு இதில் நம்ம புட்டு மாவை போட்டு அவிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 20 நிமிஷம் நல்லா இதை அவிச்சு தனியாக எடுத்து வச்சிடலாம். காட்டன் துணியை லைட்டாக நினச்சி அதை பிழிஞ்சு நீங்கள் அந்த புட்டு மாவை சேர்த்து மூடி போட்டு ஒரு 20 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. 20 நிமிஷம் ஆயிடுச்சு. மாவும் நல்லா வெந்து வந்துடுச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா மாவு ஈரப்பதத்தோடு நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். இதை நமக்கு சூடாக இருக்கும்போது நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க, கொஞ்சம் நேரம் ஆற விட்டுருங்க. ஆறினதுக்கு அப்புறமா நம்ம இதை கைகளாலேயே கட்டிகள்லாம் இல்லாத அளவு முடிஞ்ச அளவு உதிர்த்துக்கங்க. உதிர்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு சல்லடையை வச்சு இதை நல்லா சலிச்சு எடுத்துக்கங்க. இதை நல்லா ஆற வச்சாதான் நமக்கு நல்லா ஈரம் இல்லாமல் சலிக்கிறதுக்கு வரும். இதை கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கரண்டியாலேயே மிக்ஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா நல்லா நமக்கு ஈஸியாக அந்த கட்டிகள்லாம் உடைஞ்சு நம்ம நல்லா பவுடர் நல்லா சலிச்சு வந்துடும். நம்ம இந்த மாதிரி சலிச்சு செய்யும்போது நல்லா சாஃப்டான புட்டு கிடைக்கும். அதுக்காக சலிச்சுக்கங்க. மாவை தனியாக அவிச்சிட்டு அதுக்கப்புறமா சலிச்சு செய்யும்போது நமக்கு நல்லா சாஃப்டான, ரொம்ப நேரம் வர சாஃப்டான புட்டு இருக்கும். அதனால் இந்த மெத்தட் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ சலிச்சு எடுத்த மாவை ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. பாத்திரத்தில் சேர்த்து இதுக்கப்புறமா நம்ம புட்டு செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். தண்ணியில் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு கப் அளவு தண்ணிக்கு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உப்பெல்லாம் கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த புட்டு மாவில் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசைஞ்சுக்கோங்க. இது நார்மலான புட்டு மாவு மாதிரி இல்லாமல் இன்னும் நல்லா ஈரமாக இருக்கணும் நமக்கு. அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தண்ணி சேர்த்து நல்லா இதை பிசைஞ்சுக்கோங்க. உதிர்த்து விட்டுக்கோங்க. கைகளாலேயே இந்த கட்டிகள்லாம் இல்லாத மாதிரி நல்லாவே தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி ரொம்ப கம்மியாக சேர்த்திங்கன்னா உங்களுக்கு சாப்பிடும்போது தொண்டையில் சிக்கிற மாதிரி ரொம்ப ட்ரையாக இருக்கும். அதனால் கொஞ்சம் தண்ணி தாராளமாகவே சேர்த்துக்கங்க. சேர்த்து இந்த மாதிரி நல்லா கையில் பிடிக்கிறதுக்கு அந்த ஈரப்பதத்தோடு வரணும். இப்போ நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் இட்லி பாத்திரத்தில் வச்சு அதே மாதிரியே நம்ம புட்டு மாவை தனியாக வேக வைக்க போகிறோம். ஈரப்படுத்தின மாவை ஒரு காட்டன் துணியில் லைட்டாக ஈரம் பண்ணி நீங்கள் அதில் சேர்த்து மடித்து வச்சு நீங்கள் ஒரு 10 நிமிஷம் மட்டும் இதை நல்லா வேக வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே நம்ம புட்டுக்கு தேங்காய், ஏலக்காயெல்லாம் பொடி பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 4 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. கூடவே நாட்டு சக்கரை இல்லைன்னா நல்லா பொடிச்ச வெல்லம் ஒரு 3/4 கப் அளவுக்கு ஃபஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. 3/4 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை கரெக்டாக தான் இருக்கும். இல்லைன்னா நீங்கள் அப்புறமா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கூட சேர்த்துக்கலாம். இதிலேயே அரை கப் அளவுக்கு துருவி வச்சுருந்த தேங்காய் சேர்த்துக்கோங்க. அரை முடிய அளவுக்கு தேங்காய் சேர்த்து இதை நல்லா பல்ஸ் மோட்லேயே 2 வாட்டி அரைச்சி இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து தனியாக வச்சுடுங்க. இப்போ நம்ம புட்டும் நல்லா ரெடியாகி வெந்து வந்துடுச்சு. உங்களுக்கு நல்லா வெந்து வந்திருக்கும். நீங்கள் கைகளாலேயே மசிச்சு பாருங்கள். உங்களுக்கு நல்லா சாஃப்டாக இருந்ததுன்னா விட்டுருங்க. இல்லைன்னா இன்னும் ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு நல்லா இதை வேக வச்சுடுங்க. எனக்கு நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இதை அடுப்பை அணைச்சிட்டு அந்த சூட்டோடையே நம்ம இந்த பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். அப்போ தான் நமக்கு வெல்லம்லாம் நல்லா கரைஞ்சி வரும். இந்த சூட்டோடையே நீங்கள் பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. பாத்திரத்துலையே இன்னொரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்து இதை நல்லா அந்த சூட்லேயே நல்லா மெல்ட் ஆகி வந்துடும். இது கூடவே நம்ம தேங்காய், ஏலக்காயெல்லாம் அரைச்சி வச்சுருந்தோம்ல அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இதில் தண்ணி சேர்க்காம தான் அரைக்கணும். ஏலக்காய் நல்லா பொடி பண்ணுறதுக்காக இந்த ஸ்டெப் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சேர்த்து இதை நல்லா இந்த சூட்டோடையே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கட்டிகள்லாம் இல்லாத அளவு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
லைட்டாக ஆறினதுக்கப்புறமா நீங்கள் கைகளாலேயே நல்லா உதிர்த்து விட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா நல்லா கரண்டியை வச்சு அந்த கட்டிகள்லாம் இல்லாத அளவு இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக மேஷ் பண்ணிங்கன்னா நமக்கு புட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம தேங்காய் போட்டதெல்லாம் நமக்கு தெரியலை. இது இப்படியே சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தேங்காய் ஃப்ளேவர்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு திரும்ப நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்து நல்லா துருவி வச்சுருந்த பாதாம் முந்திரி 5 பாதாம் 5 முந்திரி பொடியாக இந்த ஸ்லைசரில் நீங்கள் துருவி சேர்த்துக்கோங்க. இப்போ தான் நமக்கு ஸ்லைஸாக வரும். இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா இந்த நெய்யிலே வறுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் இந்த நெய்யில் நல்லா வறுத்ததுக்கப்புறமா நீங்கள் தேங்காய் ஒரு 1/4 கப் அளவுக்கு துருவி வச்சுருந்த தேங்காய் சேர்த்து இதையும் நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா லைட்டான அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வரும், அந்த அளவு நல்லா வறுத்துக்கோங்க. தேங்காயையும் சேர்த்து நல்லா வறுத்ததுக்கப்புறமா ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க. பவுலில் நம்ம வறுத்து வச்சுருந்த தேங்காய் முந்திரி கலவையை நம்ம இதெல்லாம் சேர்த்துக்கலாம். அதுக்கு மேலே ரெடி பண்ணி வச்சுருந்த புட்டை சேர்த்துக்கோங்க. புட்டு சேர்த்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. புட்டையும் சேர்த்து நல்லா நிரப்பிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் திருப்பி போட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான புட்டு ஷேப்பில் சூப்பராக கிடைச்சிடும். இதை பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், அதே மாதிரி சாப்பிட்றதுக்கும் இன்னும் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் கொடுத்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஆரம்பத்திலே புட்டு வேக வச்சு தேங்காயெலாம் அரைச்சி போட்டோம்ல, தேங்காய் ஏலக்காயெலாம் பல்ஸ் மோட்டில் அரைச்சி போட்டு அப்படி நீங்கள் சாப்பிட்டாலுமே டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைன்னா எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி மெத்தட்லேயுமே நீங்கள் செஞ்சு சாப்பிடலாம். அதே மாதிரியே நீங்கள் 2 முறை புட்டை நல்லா வேக வைக்கிறதுனால ரொம்ப நேரம் வர நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபீஸ்லாம் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் கிரிஜா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த கிரிஜா சமையலில் வேறு ஒரு ரெசிபியில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.